எபிரேயர் 10 நானே படிக்கிறேன், கவனிங்க. 25, 26, 27. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். கட்டளை முடிஞ்சா சபைக்கு வாங்க அப்படி எழுதல அவர். அப்போஸ்தலனாகிய பவுல் கட்டளையாக எழுதுகிறார். கட்டடிக்க கூடாது, கட்டளையாக எழுதுகிறார். சபை கூடி வருதலை அற்பமா எண்ணக்கூடாது. மாறி மாறி ஷிப்ட் போட்டும் வரக்கூடாது. எல்லாரும் வரணும், குழந்தை குட்டிங்களோட வரணும். அவர் சின்ன குழந்தைங்களை கூட நேசிக்கிறார். யாருன்னா குழந்தைங்க அழுதா அவர் திட்டுறதில்லை. பிஸ்கெட்டோ சாக்லேட்டோ வாயில ஒண்ணு போடு, குழந்தை அழுத நிறுத்திடலாம். குழந்தை அழுதுச்சு அதனால நான் சர்ச்சுக்கு வரலன்னு சொல்லக்கூடாது. குழந்தை அழும், குழந்தை அழாது இருக்கும், அழும். அதுக்கு சர்ச்சுக்கு வர்றது. சிலர் குழந்தை தூக்கின்னு வந்துருவாங்க, அழும் பாருங்க, அப்படியே எடுத்துன்னு போயிடுவாங்க. அவ்வளவுதான். அப்படியெல்லாம் கொஞ்சம் உலாத்தின்னு இருக்கலாம்ல. பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே வார்த்தைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். யோசித்து பாருங்க, ஆலயத்திற்கு செல்லுகிறதுனால ஏன் இப்படி? கண்டிப்பா ஆலயத்திற்கு போகணும்ன்றாரு. நம்பர் 1 சங்கீதம் 89:7 புரிச்சுக்குங்க. நான் சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறேன். ஆலயத்திற்கு செல்லுகிறது நிமித்தம் பய பக்தி உண்டாகிறது. எல்லாரும் சொல்லுங்க, உண்டாது. அப்பா என்னோட ஆண்டவர் பேசினாரு, எனக்கு பிரயோஜனமா இருந்தது. பாருங்க, பாஸ்டரு ஆபிரகாம் ஐயா ஒரு விசுவாசியை போல தன்னை தாழ்த்தி அங்கதான் உட்காந்துக்கிறார். உங்க கூட தான் சர்ச்சில். அவர் நினைச்சா இங்கே அவர் இங்கதான் உட்கார சொன்னோம். போன முறை நான் பேசுறப்போ அம்மா தான் அவரு நான் வந்ததான் அம்மா எங்கன்னு தான் கேட்டாரு. என்னுடைய மனைவி அவங்க இன்னொரு இடத்துக்கு போய்க்கிறாங்க ஊழியத்துக்கு. அப்போ அது மனதுல பதிஞ்சிச்சு பாருங்க. நாங்க ஊழியக்காரர் அம்மா ஏன் வரல நீங்க யாருன்னா கேட்டீங்களா? சொல்லுங்க, இனிமே கேளுங்க. சரி. அப்போ தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அப்ப சொன்னாரு, போன முறை நான் பேசி முடிச்சுதான், ஐயா நீங்க வர்றது எனக்கு தெரிஞ்சுதான் நான் நின்றுட்டு இருப்பேன், வேற எங்கன்னா போயிருப்பேன் அப்படின்னு. இல்லையா, எனக்கு ஒரு நல்ல வார்த்தை கர்த்தர் மூலமா கொடுத்தாரு, கர்த்தர் மூலமா எனக்கு சில காரியங்களை பேசினாருன்னா இந்த சாட்சியை சொல்றது பாஸ்டர். அப்ப பாருங்க, சிறு பிள்ளை போல தன்னை தாழ்த்தி அப்ரிஷியேட் பண்றப்ப அது பிரசங்கம் பண்ற ஊழியக்காருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஜனங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு இயேசுவே கேட்டார். மனிதனாக வாழ்ந்ததுனால அவருக்கு ஒரு ஆசை, ஜனங்க என்ன சொல்றாங்க கேட்டுக்கலாம். அவரை பாராட்டினாலும் மயங்க போறது இல்ல, திட்டினாலும் அவர் ஒன்னும் சோர்ந்து போயிடுறது இல்லை. வாழ்க்கையே பிரச்சனை தான் அவருக்கு. அதன் மத்தியில தான் வாழ்ந்து நமக்காக பாடுபட்டார், சிலுவையில் அறையப்பட்டு உயிரை தியாக பலியாய் கொடுத்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் அவர் நம்மோடு கூட வீற்றிருக்கிறார். அவர் விட்டுட்டு போன அந்த ஊழியத்தை மட்டுமல்ல, அவர் விட்டு போன அந்த பாடுகளையும் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். கைத்தட்டு அல்லேலூயா. பாடுகள் போராட்டம் வரும், ஆனா சர்ச்சுக்கு கட்டடிச்சிடக்கூடாது. ஒரு 400 ரூபாய் வருது அன்னைக்குன்னு சொல்லி சர்ச்சுக்கு நின்றுட்டு வேலைக்கு போயிடக்கூடாது. தப்பு. இருக்கிற பணத்துல சிக்கனமா சாப்பிடு. பிரியாணியே தான் சாப்பிடணும்னு இல்லை, கஞ்சி கூட குடிக்கலாம். இப்ப எங்க பாரு கஞ்சி ஹோட்டல் வந்துருச்சு, அப்படி ஆயிடுச்சு இப்போ. அதனால ஞாயிற்றுக்கிழமை 400 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு சர்ச்சை கட்டடிச்சிட்டு நீ போகாத, அப்புறம் 4000 ரூபாய்க்கு செலவு வரும். ஏன்னா பிசாசுக்கும் வேத வாசனம் நல்லா தெரியும். அவனே ஆப்பு வைப்பான். நீ உண்மையான விசுவாசி தானே, கிறிஸ்துவ தானே, ஞாயிற்றுக்கிழமை நீ எங்க இருக்கணும்? சர்ச்சில் இருக்கணும். இப்ப நீ எங்க இருக்கிற?